திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தைப்பூச தெப்பத் திருவிழாவினை முன்னிட்டு திருத்தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச தெப்பத் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் விழாவின் 9வது நாளான இன்று தெப்பம் முட்டு தள்ளுதலும் முருகப்பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி வலம் வரும் நிகழ்வும் நடைபெற்றன. இதனையொட்டி உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து 16 கால் மண்டபம் அருகே உள்ள தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளினார். நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். விழாவின் சிகர நிகழ்வாக தெப்பத் திருவிழா நாளை நடைபெற இருக்கிறது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தைப்பூச தெப்பத் திருவிழாவினை முன்னிட்டு திருத்தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச தெப்பத் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் விழாவின் 9வது நாளான இன்று தெப்பம் முட்டு தள்ளுதலும் முருகப்பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி வலம் வரும் நிகழ்வும் நடைபெற்றன. இதனையொட்டி உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து 16 கால் மண்டபம் அருகே உள்ள தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளினார். நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். விழாவின் சிகர நிகழ்வாக தெப்பத் திருவிழா நாளை நடைபெற இருக்கிறது.